வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் ரெட்டி வங்காவுடைய அனிமல் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அனிமல் படத்துக்கு சீக்வல் இருக்குது, அனிமல் பார்க் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அனிமல் சீரிஸ் வந்து பார்ட் 2ஓட முடிய போகிறது கிடையாது. அனிமல் படத்துக்கு பார்ட் 3யும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி படத்தோடைய ஹீரோ ரன்பீர் கபூர் இப்போ லேட்டஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 3க்கான பிளான்ஸுமே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். சந்தீப் ரெட்டி வங்கா பார்த்தீங்கன்னா அனிமல் படத்துக்கு மல்டிபிள் சீக்வல்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்பவே சொல்லப்பட்டுச்சு. அது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அனிமல் பார்ட் 2 உடைய டைட்டில் அனிமல் பார்க், அனிமல் பார்ட் 3 உடைய டைட்டில் வந்து அனிமல் கிங்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அனிமல் அப்படிங்கிற அந்த ஒரு படத்திலே நம்ம வங்கா பல சம்பவங்களை பண்ணியிருந்தாரு. அந்த படம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அனிமலை விட அனிமல் பார்க் அண்ட் அனிமல் கிங்டம் ரெண்டுமே பயங்கர எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கூலி படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் இன்னைக்கு ஜெய்ப்பூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜெய்ப்பூர் ஷெட்யூலில் அமீர் கான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமீர் கான் ஜெய்ப்பூர் வந்துட்டாரு, கூலி ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமீர் கான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் வந்து 1995 ரிலீஸ் ஆச்சு, ஒரு பாலிவுட் ஃபிலிம். அதுக்கடுத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா 29 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கூலி படத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ அமீர் கான் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வராரு. அவருடைய கேமியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பட் கண்டிப்பாக லோகேஷ் வந்து ஒரு தரமான ஒரு கேமியோவாக ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவர் நடித்த தளபதி படம் இப்போ தேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரீரிலீஸை தாண்டி இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற கூலி படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி அடுத்து அவர் நடிக்க போகிற ஜெயிலர் 2 அந்த படத்தோடைய ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலர் 2 அண்ட் கூலி ரெண்டு படத்துலேருந்துமே அப்டேட் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் டைமிங்கோட ஒரு நியூஸ் வந்து சொல்லப்படுது, ஆனால் அது கன்ஃபார்மாக நம்ம எடுத்துக்க வேணாம். ஸோ நைட்டு டிசம்பர் 12 கரெக்டாக 12 AM வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துலேருந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டிசம்பர் 12 மதியானம் 12 PM ஜெயிலர் 2 படத்தோடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. பர்த்டே முன்னிட்டு நைட்டு 12 மணிக்கு அப்டேட் விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் மதியானம் 12:12க்கு அப்டேட் விடுவாங்களா, அதுவும் ஜெயிலர் 2 ப்ரோமோ வீடியோ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. ஏன்னா ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நைட் இல்லை நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 என்னென்ன அப்டேட்ஸ் எந்த டைமிங்கில் வரப்போகுதுங்கிறது நமக்கு அஃபிஷியலாகவே தெரிய வரும். எஸ்கே சுதா கோங்கரா காம்போல உருவாகிற SK25 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் இந்த மாதமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டிசம்பர் 4வது வாரத்திலேருந்து படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 டேஸ் கிட்ட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோடைய மெயின் வில்லன் ஜெயம் ரவி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெயம் ரவி இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் கலந்துக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல, போக போக நமக்கு தெரிய வரும். ஜெயம் ரவியோடைய ஒரு புது ப்ராஜெக்ட்டும் இந்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ JR34 டாடா படத்தோடைய இயக்குனர் கணேஷ் கே பாபு அவருடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி ஒரு படம் பண்ணுறாரு. முன்னாடியே அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் இதே டிசம்பர் மாதம் தான், டிசம்பர் 16 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட சென்னை பேக்ட்ராப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜெயம் ரவி வந்து ஒரு பக்கம் JR34 நடிச்சுட்டு பேரலாக SK25 வந்து நடிப்பார். நேத்தி தான் சியான் விக்ரமுடைய வீர தீர சூரன் 2 அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் ஆச்சு. ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு அடுத்து சியான் விக்ரம் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மண்டேலா மாவீரன் படத்தோடைய டைரக்டர் மடோன் அஸ்வின் சியான் விக்ரம் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தோடைய ப்ரொடியூசர் சாந்தி டாக்கிஸ் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ராஜெக்டை சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சியான் விக்ரம் அடுத்து மடோன் அஸ்வின் கூட தான் ஒர்க் பண்ண போறாரு. அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலுமே எதிர்பார்க்கலாம், சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிமாக தான் இருக்க போது, ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் வந்திருக்கு. மாவீரனுமே ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தான். ஸோ அதே மாதிரியா இல்லை வேற மாதிரியான ஒரு ஃபேண்டசியா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு பக்கம் இப்படி நியூஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாவீரனுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு ஃபிலிமாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் இருக்கு. பட் எப்படியோ கண்டிப்பாக மடோன் அஸ்வின் வந்து சியான் விக்ரம தரமாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டேரக்டர் அண்ட் ஆக்டரான பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லவ் டுடே படத்துக்கு அப்புறமா ஃபுல் டைம் ஹீரோவாக மாறிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் LIK ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்தோடைய இயக்கத்தில் டிராகன் ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு.
சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா டிராகனுக்கு முன்னாடியே எல்ஐகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ரிலீஸ் ஆக போற படம் வந்து டிராகன் தான். ஸோ டிராகன் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி ரிலீஸ் பிளான் பண்றதா அவரே வந்து சொல்லியிருந்தாரு. எல்ஐகே எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியரா வந்து தெரியல. இந்த 2 ப்ராஜெக்ட் இல்லாம இப்போ 3வதா ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவர் நடிக்க போறாரு. இதுவுமே முன்னாடியே வந்த நியூஸ் தான். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. சுதா கோங்கராவுடைய ஏடி கீர்த்தீஸ்வரன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிக்கிறாரு. ஹீரோயினா வந்து பாத்தீங்கன்னா பிரேமலு ஃபேம் மமிதா பைஜு அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங்கும் இந்த டிசம்பர் மாசமே ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. டிசம்பர் 3rd வீக் அப்படி இல்லைனா 4th வீக்குள்ள இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் தான் சூர்யா 45க்கு மியூசிக் பண்றாரு. பென்ஸ் படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இப்போ 3வதா இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கமிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏகேயோடைய குட் பேட் அக்லி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இப்போ மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு ஃபேனோடைய ட்வீட்டுக்கு ஜிவி பிரகாஷ் ரிப்ளை பண்ணியிருக்காரு. குட் பேட் அக்லி ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம்க்கு டான்ஸ் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. 1000ல் ஒருவன்ல செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ட்ராக் ஒரு சாங் இருக்கு. செமையான ஒரு ட்ராக் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் இந்த குட் பேட் அக்லி படத்தில் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ட்வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி மியூசிக் வந்து ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காரு ஜிவி பிரகாஷ். அந்த அளவுக்கு மியூசிக் வந்து இருக்கணும், கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏகேவுடைய விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ஒர்க் எல்லாத்தையுமே அனிருத் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிடும். ஆக்சுவலாக எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா டீசரே அப்படி தான் திடீர்னு விட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ணுவாங்க போல. அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம், அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் கூட டக்குன்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை தாண்டி விடாமுயற்சியோடைய ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங்கை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ஒரு 13 to 15 days ஷூட் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏகே த்ரிஷா வச்சு ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ண போறாங்க. சாங் ஷூட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாங் ஷூட் மட்டும் இல்லை, சாங்கை எடுத்துட்டு ஒரு சில பேட்ச் ஒர்க்லாம் பேலன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. இப்போ இன்னைக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி எடுக்கிறதா இருந்த அந்த சாங் ஷூட்டை வந்து மூவி டீம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்து படத்தில் வேணாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல. ஸோ சாங் ஷூட் பண்ண போகிறது கிடையாது, மீதி இருக்கக்கூடிய பேட்ச் ஒர்க் மட்டும்தான் ஷூட் நடக்க போகுது. அந்த ஷூட்டிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 days தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்டர் ஃபகத் ஃபாசில் வந்து பாலிவுட்ல என்ட்ரி கொடுக்க போறாரு, ஹீரோவா ஒரு படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். டைரக்டர் வந்து இம்தியாஸ் அலி, அனிமல் படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் திருப்தி திம்ரி அவங்க தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கிற அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாக உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய டைட்டில் வந்து இடியட்ஸ் ஆஃப் இஸ்தான்புல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோடைய ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னியாக வந்து இருக்கும். 2 கேரக்டர்ஸ், அதாவது ஃபகத் ஃபாசில், திருப்தி திம்ரி இவங்க 2 பேருமே இஸ்தான்புலுக்கு போகிற அந்த ஜேர்னி தான் இந்த படமே. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஏற்படுற லவ் காமெடி இதுதான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.